ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் நேற்று வந்திருக்கு. இதில் எடுத்த மார்க்குக்கு ரீவேல்யூஷன் இல்லைன்னா ரீடோட்டல். என்னுடைய பேப்பரை திரும்ப கரெக்ஷன் பண்ணணும். இல்லைன்னா எனக்கு கொடுத்தப்பட்ட மார்க் தப்பாக இருக்குது, அதனால் திரும்ப கரெக்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னுடைய மார்க்கை டோட்டல் கரெக்டாக போட்டு கொடுங்க. அப்படிங்கிற ரெண்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படின்னம்னா அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கான ப்ரொவிஷனல் மார்க் ஷீட், தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை 13ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து உங்களுடைய ஸ்கூலில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதே இது தனித்தேர்வர்கள் ப்ரைவேட்டாக எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னம்னா நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கான டேட் கரெக்டானது கொடுக்கல. ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பம் செய்கிறதுக்கும் அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா விடைத்தாள் நகலும் இல்லை, அந்த ரீவேல்யூஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னம்னா அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிலேருந்து பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 16/5/2026, வெறும் 4 நாள் தான் டைம். அது எங்கே போய் பண்ணணும் அப்படின்னம்னா தனித்தேர்வர்கள் நீங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்களில் சென்று, தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வழியாக எந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுனீங்களோ, உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் ஒரு ஸ்கூலோட பேர் இருந்திருக்கும், அந்த ஸ்கூலில் போய் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அந்த எக்ஸாம் எழுதின ஸ்கூலில் தான் நீங்கள் அந்த ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னம்னா விடைத்தாள் நகல் கோரி காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட், அதாவது என்னுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 275 ரூபா. நீங்கள் இங்கே எக்ஸாம் எழுதின சென்டர்லேயே போய் இந்த ரிசல்ட் பார்த்த ஒரு பேஜ் இருக்கும் இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதையும் உங்களுடைய ஹால் டிக்கெட்டையும் கொண்டு போனீங்க அப்படின்னம்னா என்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுமோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 275 ரூபா பே பண்ணணும். அது பே பண்ணீங்க அப்படின்னம்னா லாஸ்ட் டேட் 16 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா. இந்த 16ஆம் தேதியிலேருந்து அடுத்த 10 நாளைக்குள்ளே உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வெப்சைட்டில் கொடுப்பாங்க. www.tce.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நியூஸ்லேயும் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம அதை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வர்களுக்கு மட்டும், புரியுங்களா, இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு யார் 275 ரூபா பே பண்ணி வாங்கியிருக்கீங்களோ அவங்க மட்டும் மறுகூட்டல் மறுமதிப்பீடு செய்திட அனுமதிக்கப்படுவர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 16ஆம் தேதி முடியுது அப்படின்னம்னா அன்னையிலேருந்து 10 நாள், 26ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் வரும். அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அதுக்கு ஒரு 4 டேஸ் டைம் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த 15 நாளைக்கு அப்புறமா உங்களுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் ஒருவேளை எனக்கு மார்க்கு கம்மியாக இருக்குது, 31 32 போட்டிருக்காங்க, நான் 35 எடுத்து பாஸ் பண்ணக்கூடிய பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஆன்சர் ஸ்கிரிப்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னம்னா சைட் பை சைட் 14ஆம் தேதியிலேருந்து எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதையும் பண்ணிடுங்க. ஒருவேளை ரிசல்ட்டு நமக்கு வரல அப்படின்னம்னா நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம். புரியுங்களா? இல்லை எனக்கு கான்ஃபிடென்ட்டாக வந்துடும் அப்படின்னு நினச்சி இதை விட்டுட்டீங்க, அதுலேயும் மார்க் வராமல் போச்சு அப்படின்னம்னா திரும்ப 1 இயர் வெயிட் பண்ணணும். அதனால் எல்லாம் யோசித்து ரெண்டையுமே ப்ராசஸ் பண்ணிடுங்க. இல்லை நான் 87 88 மார்க் இருக்கேன், 97 98 மார்க் இருக்கேன், எனக்கு சென்டம் வரணும் அப்படின்னு நினச்சி அப்ளை பண்ணவங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரிஜினல் மார்க் ஷீட் வர்றதுக்கு முன்னாலேயே ரிசல்ட் வந்துடும். ஒரிஜினல் மார்க் ஷீட் வரும்போது அந்த ரீவேல்யூஷனுக்கு அப்புறமா என்ன மார்க் வந்திருக்கோ அந்த மார்க்குக்கான ஒரிஜினல் மார்க் ஷீட் உங்களுடைய கைக்கு வந்துடும். ஆல் தி பெஸ்ட். மற்றபடி எதுவும் டவுட் அப்படின்னம்னா ஏற்கனவே நான் சொல்லுவேன் இல்லையா, மற்றபடி என்ன டவுட் அப்படின்னம்னாலும் என்னுடைய நம்பர் 6379172791 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னம்னா டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.